ஹாய் சார், ஒன் கொஸ்டின் சார். 2010ல ஒரு ஃபேமஸ் மியூசிக் டைரக்டருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தாங்க. அவர் யாருன்னு தெரியுமா? அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க. 2010 வெளிநாட்டில் இருந்தோம், நாங்கள் ஹனிமூன் போயிருந்தோம். அப்போ முக்கியம், அதனால அவார்ட் பற்றிலாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதே வருஷம் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் பிறந்த குழந்தை கூட கேன்சர் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? 2010 தென் தமிழகத்தில் முதல் முறையாக குழந்தைகளுக்கான பிரத்யேக புற்றுநோய் பிரிவு ஆரம்பிக்கப்பட்டது. மீனாட்சி மிஷன் மருத்துவமனை, என்றும் ஃபர்ஸ்ட், என்றும் பெஸ்ட். வணக்கம். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி வந்த முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலமாய் அமர்ந்த பெருமானே. முருகப்பெருமானுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இத்தகைய பெருமை மிகுந்த முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளில் 3ஆம் படியாக திகழ்கின்ற இடம் திரு ஆவினன்குடி என்று அழைக்கப்படுகின்ற பழனி என்னும் திருத்தலம். 2000 ஆண்டு பழமையுடையது என்று போற்றி பாராட்டப்படுகின்ற சிறப்புடையது அத்திருத்தலம். புராண கதைப்படி பார்ப்போமேயானால் அதற்கு மேலும் கூட சொல்லலாம். அதாவது முருகப்பெருமான் ஞானப்பழத்திற்காக கோவித்து கொண்டு கையிலே தடிபிடித்து கோவணத்தோடு வந்து நின்ற இடம்தான் பழனி. பழம் நீ என்று நாம் அதை சொல்லுகிறோம். பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா என்று பாடுவதாக நாம் திருவிளையாடல் படத்திலே பார்த்திருக்கிறோம். KP சுந்தராமனுடைய குரலை கேட்டிருக்கிறோம். இந்த பழனி என்னும் திருத்தலத்தினுடைய சிறப்பு என்ன என்று கேட்டால், சங்க காலத்திலேயே பொதினி என்கின்ற அந்த பெயரோடும் பொருந்தில் என்கின்ற அந்த சிறப்பு பெயர்களோடும் இந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆய் என்கின்ற ஒரு குறுநில மன்னன், கடையேழு வள்ளல்கள் ஒருவனாகிய ஆய் என்கின்ற குறுநில மன்னன் ஆண்ட பகுதி என்கின்ற ஒரு பெருமையும் இதற்கு உண்டு. இத்தகைய பெருமை மிகுந்த இந்த மலையில் முருகப்பெருமானுடைய வடிவத்தை உருவாக்கி வைத்தவர் யார் என்று கேட்டால், போகர் என்கின்ற ஒரு சித்தர். இந்த மலையினுடைய சிறப்பு, பல சித்தர்கள் இங்கு இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை தான். புலிப்பாணி என்கின்ற சித்தர் இங்கே ஜீவசமாதியாக இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையும் உண்டு. போகர் 9 வகையான நச்சுப்பொருள்களை ஒன்றிணைத்து நவபாசானத்தில் திரு முருகனுடைய வடிவத்தை செய்திருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். இத்தகைய பெரும் சிறப்புடைய இந்த முருகனுடைய திருவுருவச் சிலை சந்தனத்தால் எப்போதும் பூசப்பட்டிருக்கிறது. ராஜ அலங்காரத்தோடும் ஆண்டிக்கோலத்தோடும் எம்பெருமான் காட்சி தருவதை நாம் பார்த்திருக்கிறோம். இத்தகைய பெருமை மிகுந்த இந்த திருக்கோவில் காலங்காலமாக பக்தர்களால் வணங்கப்பட்டு வருகிறது, போற்றப்பட்டு வருகின்றது. பழனி மலையினுடைய தலபுராண சிறப்புகள் பல செய்திகளை சொல்லுகின்றன. ஒரு முறை நான் பழனிக்கு பாத யாத்திரை போயிருந்தப்ப அந்த வரிசையில் நிற்கிறப்ப அந்த தலபுராணத்தில் இருந்த பாட்டு வெளிப்பக்கத்தில் போட்டிருந்ததை பார்த்தேன். அவ்வளோ அபூர்வமாக இருந்துச்சு அந்த பாட்டு. என்ன அப்படின்னா, அதாவது உலகத்தில் உருவமுடைய கடவுள் தான் இருக்காரா, உருவம் இல்லாத கடவுள் இல்லையா, கடவுளுக்கு உருவம் உண்டா, இப்படிலாம் யோசிக்கிறோம்ல. அந்த பாட்டு என்ன சொல்லுது, அடிமுடியும் நடுவும் இல்லா அகன்ற பரம்பொருள் உளதென்று அறிந்திட்டாலும் கடிகமல் மென்மலர் பூசைக்கு உதவும் பாங்கு அதற்கு இல்லை ஆதலால் கருத மாட்டோம். இதுக்கு என்ன அர்த்தம்? அடிமுடி, ஆதியும் அந்தமும் இல்லாத, உருவமில்லாத ஒரு சக்தி உலகத்தில் உண்டு என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த சக்தியை வழிபட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உருவம் ஒன்றும் வேண்டுமே. கடிகமல் மென்மலர் பூசைக்கு நாம் பூசை பண்ணணும், அதுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு சொன்னால் உருவம் இல்லாமல் இருந்தால் எப்படி முடியும்? அதனால தான் தடிபிடித்து பொடி பூசி இங்கே உலா வருகின்ற எம்பெருமான் எங்களுக்கு முருக வடிவிலே காட்சி தருகின்றார், அவனை போற்றுவோம் என்று அந்த பாடல் சொல்கிறது. தலபுராள வரலாற்றில் இந்த பாடல் இருக்கிறது. பாடலை பறித்து பாடுங்கள். இந்த தலத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பு என்ன என்று கேட்டால், இந்த சந்தனம் பூசப்படுகின்ற முருகப்பெருமானின் திருமேனியில், நவபாசன திருமேனியிலே பூசப்படுகின்ற இந்த சந்தனம் மறுநாள் களையப்பட்டு அது உருண்டைகளாக உருட்டி
பக்தர்களுக்கு பிரசாதமாக தரப்படும். அது மருத்துவ குணமுடையது என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. மேலும் இங்குதான் பஞ்சாமிர்த அபிஷேகம் நடைபெறும். எல்லா கோயில்லையும் இப்போ நடைபெறுது என்றாலும் கூட பஞ்சாமிர்தத்தினுடைய 5 வகையான சுவை மிகுந்த பொருள்கள், இனிப்பு மிகுந்த பொருள்களை தேன் கலந்து இதிலே அபிஷேகம் செய்கிற போது இந்த நவபாசான திருமேனியில் பட்டு வருவதால் அது பக்தர்களுக்கு பிரசாதமாக தரப்படுகிற போது இன்னும் பெருமையுடையதாக இருக்கிறது. அதனால் பலருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி கிடைக்கிறது என்ற நம்பிக்கை இருக்கிறது. பழமையும் பெருமையும் மிக்க இந்த கோயிலுக்கான குடமுழுக்கு நன்னீராட்டு விழா காலங்காலமாக நடைபெற்று வந்திருக்கிறது. இந்த குடமுழுக்கு நன்னீராட்டு விழா 2006ஆம் ஆண்டுக்கு பிறகு இன்று தான் நடைபெறுகிறது. செங்குருதி சேயோனே மங்கோடிய வேலோனே 16 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகின்ற இந்த பழனி கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சி, குடமுழுக்கு நன்னீராட்டு விழா நிகழ்ச்சிக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து குவிந்திருக்கிறார்கள். தொலைக்காட்சிகளில் உலகெங்கும் இருக்கின்ற பக்தகோடி பெருமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வைகாசி மாதத்திலே விசாகமும் அதேபோல தைப்பூசமும் பங்குனி உத்திரமும் முருகனுக்குரிய நாட்களாக கருதப்படுகின்றன. அந்த நாட்களில் இந்த மலையை நோக்கி படையெடுத்து வருகின்றவர்களை பார்த்திருக்கிறோம். பழனிக்கு பாத யாத்திரை என்று நாம் பாராட்டி சொல்லுவோம். இவ்வளவு ஏன், நான் என் குடும்பத்தாரோடு 16 வருடங்களுக்கு மேலாக பழனிக்கு பாத யாத்திரை சென்றிருக்கிறேன். நான் சந்நியாசம் போனாலும் குடும்பத்தோடு தான் போவேன்னு சொல்லி பல முறை சொல்லுவேன். அதனுடைய பொருள் இதுதான். என் மனைவியும் மக்களும் மற்றவர்களும் நண்பர்களும் மாணவர்களும் அத்தனை பேரும் அழைச்சிட்டு போவேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று அந்த குழந்தைகள் அங்கே 6 வயது குழந்தையும் வரும், 16 வயது இளம்பெண்ணும் வருவார்கள், 60 வயது முதியவர் வருவார், 80 வயதுக்கு உரிய கிழவரும் வருவார். பாலமுருகனாக, வீரமுருகனாக, ஞானமுருகனாக காட்சி தருகின்ற பால தண்டாயுதபாணி சுவாமிகளுடைய திருக்கோவில் இத்தகைய பெருமை மிகுந்தது. இன்று நடைபெறுகின்ற இந்த குடமுழுக்கு நன்னீராட்டு விழாவை கண்டு மகிழ்கின்ற அத்தனை கோடி பெருமக்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான் எல்லா வகையான நலன்களையும் வளங்களையும் நமக்கு வழங்குவார் என்று நாம் எம்பெருமானை போற்றுவோம், வணங்குவோம். சரவண பவனே, சைலொளி பவனே, திரிபுர பவனே, திகழொளி பவனே, பரிபுர பவனே, பவமொழி பவனே, அரிதிருமருகா அமராவதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்தாய், கந்தா குகனே கதிர்வேலுவனே, கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடுமனை அளித்த இனிவேல் முருகா, பழனி பதிவாள் பாலகுமாரா என்று நாம் கந்தசஷ்டி கவசத்திலே பாடுகின்றதைப் போல இடும்பன் இருக்கின்ற மலையும் அருகிலே உண்டு. பழனி மலையினுடைய சிறப்பு இத்தகைய பெருமை மிகுந்தது. இந்த கோவிலில் நடைபெறுகிற குடமுழுக்கு நன்னீராட்டு விழாவின் மூலமாக நாடு செழிக்கட்டும், நல்ல மழை பெய்யட்டும். அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.